ஹிஸ்புல்லா அவர்கள் அதில் களமிறக்கப்பட்டிருந்தார். விடுதலை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பிள்ளையான் அவர்கள் அந்த கட்சியிலே போட்டியிட்டிருந்தார். அதோடு சேர்ந்து சாணக்கியன் அவர்களும் போட்டியிட்டிருந்தார். அந்த பதவி விலகுவதாக புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் வழக்கின் காரணமாக அதை பாரம் எடுக்க முடியாமல் இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவரிடம் ஒரு கடிதம் கொடுத்ததாகவும் யார் தலைவர் என்கின்ற ஒரு முரண்பாட்டு நிலை தோற்றுவித்ததன் காரணமாக கடந்த 14ஆம் தேதி மத்திய குழுவிலே ஒரு அது சம்பந்தமான ஒரு வாத பிரதிவாதங்களும் ஒரு சண்டைகள் சச்சரவுகள் தகாத வார்த்தை பிரிவுகள் எல்லாம் அதில் இடம். மத்திய குழு கூட்டுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக அரசியல் குழு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வவுனியாவிலே. அந்த அரசியல் குழு கூட்டத்திலும் அந்த கூட்டம் கூடுகின்ற போது கூட நாவை சேனாதிராஜா அவர்கள் தலைவராக இருக்கிற பதிப்பொதுச் செயலாளர் என்ன இருக்கின்றார் என்றால் கூட்டத்துக்கான அழைப்பு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. யார் தலைமையில் இடம்பெறும் என்பதை ஒற்றையாக அது இடைவெளி விடப்பட்டிருக்கின்றது. கௌரவ சாணக்கியன் அவர்கள் மத்திய குழுவிலே ஒரு பார்வையாளராகத்தான் 2020ஆம் ஆண்டு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் அந்த சேர்க்கப்பட்டார். ஒரு பொதுச்சபை உறுப்பினரும் அதை தாக்கல் செய்யலாம் தவறென்று கூறுகின்ற போது வழக்கு தாக்கல் செய்வதற்கு அவர்களுக்கு ஜனநாயக கட்சி ஒன்றுக்கு ஒரு மகனுக்கு உரிமை இருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் ஏகோபித்த தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக களமிறங்கியவருமான பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. வணக்கம். 2 தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இன்று தமிழ் தேசிய பரப்பின் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அரியநேத்திரன் அவர்கள் பாரம்பரியமாக பயணித்த தமிழரசு கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த பாரம்பரியமான தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக சஜித் பிரேமதாசவை ஆதரித்திருந்தது. இன்றைய சூழ்நிலையில் அரியநேத்திரன் அவர்கள் கடந்த காலங்களில் பல விடயங்களில் முதன்மையாக இருந்தவர் இன்று இலங்கை தமிழரசு கட்சியால் ஒரு துரோகி பட்டங்களை சூட்டப்பட்டிருக்கின்றார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த கட்சியினுடைய உங்களுடைய கடந்த கால பயணங்கள், இன்று உங்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் உங்களால் எப்படி நோக்கப்படுகிறது? வணக்கம். இல்லை, உண்மையில் இந்த நீங்கள் சொன்னதில் ஒரு கருத்தை நான் மறுதளிக்க இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற எல்லோருமே என்னை துரோகிகளாகவோ அல்லது எதிரியாகவோ இதுவரை பார்க்கவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய மத்திய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரின் செயல்பாடுகள் மாத்திரம்தான் அவ்வாறான ஒரு நிலையில் சிலரை தூண்டிவிட வைக்கிறே தவிர எல்லோரும் இல்லை என்பதைத்தான் நான் இதிலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்ப நீங்கள் கூறியது போன்று நான் தமிழ் பொது வேட்பாளராக பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க 83 சிவில் அமைப்புகள், 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், அதைவிட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒட்டுமொத்தமான அமைப்பென்று கூறலாம். அவ்வாறான அமைப்புகள், முன்னாள் போராளிகள், புத்திஜீவிகள், இவ்வாறானவர்களின் ஏகோபித்த ஒரு கோரிக்கையை என் மீது சுமத்தி இருந்தார்கள். அதை சுமத்தியதற்கான காரணம் என்னவென்றால், நான் 1976ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் ஏறக்குறைய 48 வருடங்களாக ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு உறுதியாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றேன். அதன் காரணமாக ஒன்று. 2வது, நான் 2004ஆம் ஆண்டு தான் பாராளுமன்ற தேர்தலிலே நான் போட்டியிட்டிருந்தேன். ஆகவே நான் அதில் இருந்து வேறொருவரை தெரிவு செய்யுங்கள் என்று கூறிய போது அவர்கள் பலரின் கோரிக்கை ஏற்றுத்தான் நான் உண்மையில் அந்த தமிழ் தேசிய கொள்கை நிமித்தமாக அந்த பொது வேட்பாளராக நான் தேர்தலிலே உண்மையிலே போட்டியிட்டிருந்தேன். உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய 90% என்னை ஆதரித்திருந்தார்கள் என்பதை நான் இடத்தில் கூற விரும்புகிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைவரும் அல்ல, ஒரு சிலர், குறிப்பாக மத்திய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்று. அரியநேத்திரன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், 2015ஆம் ஆண்டு தேர்தலாக இருக்கலாம், பெரும் சவால் மிக்க நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டீர்கள். 2010ஆம் ஆண்டு தேர்தலில் நீங்கள் அங்கிருந்த அரச கட்சிகளான
குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது பெரும்பான்மை கட்சிகளுக்கு எதிராகவே தமிழரசு கட்சி 3 ஆசனங்களை பெற்றது. அதன் பின்னரும் 3 ஆசனங்களை பெற்றது. வீதாசார முறையில் காரணமாக நீங்கள் 2015ஆம் ஆண்டில் தோல்வியடைந்தீர்கள். ஆனால் 2015ஆம் ஆண்டு நீங்கள் சாணக்கியனை எதிர்த்துத்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தலை எதிர்கொண்டீர்கள். இன்று அதே சாணக்கியன் தான் உங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை அடுக்குகின்றார். அரியநேந்திரன் எல்லாம் கட்சியின் கொள்கையை மீறிவிட்டார், கட்சிக்கு எதிராக செயற்பட்டார், உடனடியாக கட்சி இடைநிறுத்த வேண்டும். திரு சுமந்திரன் கூறுகின்றார், பலரை நாங்கள் இடைநிறுத்தப் போகின்றோம் என்றெல்லாம். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2015ஆம் ஆண்டு தேர்தலில் தான் அவர் நீங்க கூறியது போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார். தமிழ் தேசிய எனக்கு எதிராக அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அந்த தேர்தல் இடம்பெற்றது. அதிலே குறிப்பாக அந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே முக்கியமானவர்களாக அதில் பிரதான வேட்பாளராக காத்தாங்குடியைச் சேர்ந்த கிஸ்புல்லா அவர்கள் அதில் களமிறக்கப்பட்டிருந்தார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பிள்ளையான் அவர்கள் அந்த கட்சியிலே போட்டியிட்டிருந்தார். அதோடு சேர்ந்து சாணக்கியன் அவர்களும் போட்டியிட்டிருந்தார். அதிலே வெற்றி பெற்றவர் அந்த கட்சியிலே இருந்து கிஸ்புல்லா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். நாங்கள் அதிலே அந்த 2015ஆம் ஆண்டு தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் வெற்றியிட்டிருந்தார்கள். நான் அதிலே வெற்றியிட்டப்படவில்லை. ஆனால் அதில் ஒன்று நாங்கள் பார்க்க போது, நான் 2004ஆம் ஆண்டு முதல் முறையாக பாராளுமன்றத்தில் போட்டியிட்ட போது எனக்கு கிடைத்த வாக்குகள் 36,644. அதில் நான் வெற்றி பெற்றிருந்தேன். 2010ஆம் ஆண்டு நான் 16,504 வாக்குகளுடன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். 2015ஆம் ஆண்டு எனக்கு கிடைத்த வாக்குகள் 22,444. நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் அந்த விகிதாசார தேர்தல் என்பது அதுதான். அதிலே வாக்குகள் குறையும் கூடும், ஆசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே அந்த விகிதாசார தேர்தல்களிலே போட்டியிடுகின்றவர்கள் 8 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டாலும் வெற்றி ஒருவர், 2 அல்லது 4 தெரிவு செய்யப்பட்டாலும் ஏனையவரின் பங்களிப்பு மூலமாகத்தான் அது தெரிவு செய்யப்படுகின்றது என்ற மன சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஆகவே நான் இப்போதும் அந்த கட்சியை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் அதிலே போட்டியிட்டிருந்தேன். ஆகவே நீங்க கூறுகின்ற சாணக்கியன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு தேர்தலில் தான் தேர்தலுக்கு பிறகுதான் அவர் இங்கே வந்து 2018ஆம் ஆண்டு தான் அவர் உள்ளூராட்சி சபை தேர்தல் நாங்கள் பிரச்சாரம் செய்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சம்பந்தனையா அவர்கள் கலைத்து அதிலே இணைந்து 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்டார். ஆகவே 2010ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் போட்டியிடுவதோ அல்லது இலங்கையிலே அவர் வரவில்லை. அண்மையில் நடந்த மத்திய குழு கூட்டத்தில் உங்களுடைய முன்னாள் தலைவர், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளும் பதவி விலக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவருடைய பதவி விலகல் தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் அவை எப்படி தென்படுகின்றன? உண்மையிலே மாவை சேனாதிராஜா அண்ணனை பொறுத்த மட்டும் அவருக்கு இப்போது 82 வயது. அவர்தான் இப்பொழுது தலைவராக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் சில அதிருப்தி கட்சியில் உள்ளவர்கள் மீதும் அதிருப்தி இருக்கின்றது, பொதுவாகவும் சில அதிருப்தி இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டில் அவர் அந்த பதவி விலகுவதாக இப்போ புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் வழக்கின் காரணமாக அதை பாரம் எடுக்க முடியாமல் இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவரிடம் ஒரு கடிதம் கொடுத்ததாகவும், அந்த கடிதத்தை பிற்பாடு அதை ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது அதை ஏற்பதற்காக ஏற்க முடியாது அல்லது அதை நீங்கள் விடுங்கள் என்ற ஒரு சரஜம் பேசியதாகவும் நான் அறிந்தேன். ஆனால் அதற்கு பிறகு நானும் ஊடகங்களில் நான் பார்த்தேன், பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சத்தியலிங்கம் அவரிடம் அந்த கடிதத்தின் பிரதி அனுப்பப்பட்டதாகவும், அதன் மூலமாக யார் தலைவர் என்கின்ற ஒரு முரண்பாட்டு நிலை தோற்றுவித்ததன் காரணமாக கடந்த 14ஆம் தேதி மத்திய குழுவிலே ஒரு அது சம்பந்தமான ஒரு வாத பிரதிவாதங்களும் ஒரு சண்டைகள், சச்சரவுகள், தகாத வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றதை நாங்கள் வீடியோ ஊடகங்கள் மூலமாகவும் அறிந்திருந்தோம். என்னை பொறுத்த மட்டிலே ஒரு தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், உண்மையிலே ஒரு தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்கள் பதவி விலகி இருந்தாலும் அவர் திரும்ப அதை மீள பெற்றிருக்கின்றார். நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். திரும்பவும் நான் தலைவராக ஒரு புதிய தலைவர், அதாவது நீதிமன்றத்திலே இருந்து கட்சி விலக்கப்பட்டு விடுதலை பெற்று
ஒரு புதிய மாநாடு நடக்கின்ற போது அது தலைவராக வருகின்ற யாராக இருந்தாலும் அதுவரை நான் தலைவராக இருக்கின்றேன் என்ற ஒரு கருத்தை திரும்ப அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த கருத்தை அவர்கள் அன்று சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலே தான் அந்த முரண்பாடு நிலை ஏற்றுக்கொள்வதில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், அவர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொதுச்சபையில் தெரிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ள சிவஞானம் ஸ்ரீதரனை நோக்கி கடிதம் எழுதியிருக்கின்றார். அதனுடைய பிரதிகள் தான் பதில் பொதுச் செயலாளர் அல்ல, அவருக்கும் கூட இப்போ ஒரு வழக்கு யாழ் நீதிமன்றம் ஒன்றில் நிலுவையில் இருக்கின்றது. பதில் பொதுச் செயலாளருக்கு எழுதுகின்றார். பதில் பொதுச் செயலாளருக்கு பிரதி போடுகின்றார். பிரதி விட்ட கடிதத்துக்கு மத்திய குழு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கின்றதா? அதாவது அவர் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரனுக்கு எழுதுகின்றார். ஸ்ரீதரன் பதவி இயங்க முடியாமல் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு இருக்கின்றது. அவர் மத்திய குழுவில் இருக்கக்கூடிய செயலாளருக்கோ அல்லது துணைத் தலைவருக்கோ எழுதாத போது அதனை எப்படி இது ஒட்டுமொத்தமாக பதில் பொதுச் செயலாளர் பிழையாக அல்லது தவறாக இந்த கூட்டத்தை எடுத்து செல்ல முற்படுகிறார் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? இதில் நான் இப்பொழுது எனக்கு அந்த பிரதி அனுப்பினாரா அல்லது அவருக்கும் அதில் முகவரியிட்டார் என்பதும் எனக்கு தெரியவில்லை. சரி, எவ்வாறாக அனுப்பியிருந்தாலும் கூட திரும்ப அவர் அதை பதவியில் இருக்க போகின்றோம் என்பதை திரும்ப அவர் தொலைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பதில் பொதுச் செயலாளருக்கு கூறியதாகவும் நான் அறிந்தேன். சில விடயங்கள் மூலமாக அறிந்தேன். எனவே பொதுச் செயலாளர் அல்லது இதுக்காக ஒரு மத்திய குழு கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த மத்திய குழு கூட்டுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக அரசியல் குழு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வவுனியாவிலே. அந்த அரசியல் குழு கூட்டத்திலும் அந்த கூட்டம் கூடுகின்ற போது கூட மாவை சேனாதிராஜா அவர்கள் தலைவராக இருக்கவில்லை. அந்த கூட்டம் கூடியதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக யாரை நியமிப்பது என்ற ஒரு விடயத்தை அந்த அரசியல் குழு இருக்கக்கூடிய 6-7 பேர் அதை தேர்ந்தெடுத்து முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தையும் அந்த கூட்டத்திலே பேசி அந்த மாவை சேனாதிராஜா தலைவர் அவர்களின் விடயம் தொடர்பாக அந்த அரசியல் குழு கூட்டத்திலே ஒரு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து. அதிலே அந்த முடிவை எடுத்திருந்தால் மத்திய குழு கூட்டத்திலே யார் தலைவர் என்கின்ற அந்த விடயம் அந்த கூட்ட அழைப்புதலே போடப்பட்டிருக்கு. ஆனால் பதில் பொதுச் செயலாளர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் கூட்டத்துக்கான அழைப்பு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது, யார் தலைமையில் இடம்பெறும் என்பதை மொட்டையாக அது இடைவெளி விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு பொருத்தப்பாடு இல்லாத ஒரு அழைப்புதான் நான் அதை பார்க்கின்றேன். அந்த அழைப்பை அப்படியாக, ஏனென்றால் ஒரு கூட்டம் இடம்பெறுகின்ற போது யாரின் தலைமை இடம்பெற வேண்டும், தலைமையுரை என்று அதில் போடப்பட்டிருக்கின்றது. யார் தலைமையுரை என்பது இல்லை. ஆகவே யாரை தீர்மானிப்பதற்கு கூட அந்த கூட்டத்தில் ஒரு தற்காலிக தலைவர் தெரிவு செய்யப்பட்டுத்தான் அந்த கூட்டம் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆகவே அந்த அன்றைய கூட்டம் என்பது ஒரு பொருத்தப்பாடு இல்லாத கூட்டமாக, ஒரு கூடி கலைந்த கூட்டமாக, ஒரு நேரத்தை விரயமாக்குகின்ற கூட்டமாகத்தான் ஒரு 5 மணித்தியாலங்கள் அதிலே ஒரு வேண்டத்தகாத சம்பவங்கள் அதிலே இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் நான் அந்த கூட்டங்களிலே இருந்து வந்த ஊடகங்களிலே வந்த செய்திகளையும் அதிலே வந்த கருத்துக்களையும் கொண்டு அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகப்பரப்பில் இன்னும் ஒரு தகவல் பரிமாறப்பட்டது. மாவையை வெளியேற்றுங்கள், மாவைக்கு நீ இந்த இடம் வழங்க வேண்டாம் என்று உங்களுடைய மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டதாக ஊடகப்பரப்பில் செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த இடத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சிவமோகனுக்கும் இடையில் வாய்த்தக்கங்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கை தமிழரசு கட்சியில் மாவை சேனாதிராஜா மீது பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இன்று இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியை அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முயற்சித்த போது அதற்கு பல படிக்கற்களை தாண்டுவதில் முக்கிய பங்கு வைத்த மாவை சேனாதிராஜா இயல்பாக மனிதர்களுக்கு வயது முதிர்வு வருகின்றது. உங்களுடைய தமிழரசு கட்சி வயது முதிர்ந்தால் அசிங்கமாக பேசுவது உங்களுடைய அல்ல, நீங்கள் முன்னர் அங்கத்துவம் வைத்த தமிழரசு கட்சியின் இயல்பாக இருக்கின்றதா? திரு சம்பந்தன் அவர்களை, அமரர் சம்பந்தன் அவர்களை சுமந்திரன் குறிப்பிடுகின்றார், வயது முதிர்ச்சியின் காரணமாக ஓய்வுக்கு செல்லுங்கள் என்று, வீட்டை கொடுங்கள், அரசு சலுகை அனுபவிக்கிறேன் என்று அவர் ஒரு சபை குறிப்பிடுகின்றார். சாணக்கியன் இப்படி குறிப்பிடுகின்றார் என்றால் இலங்கை தமிழரசு கட்சி கட்டி காத்து வந்த பண்பாடு, பாரம்பரியம், வழக்காறுகள் எல்லாம் இன்று வீதிக்கு வந்து விட்டது. இல்லை, நிச்சயமாக நீங்கள் சொல்வதில் ஒரு கருத்து உண்மை இருக்கின்ற என்னவென்றால், இந்த இப்பொழுது 16 தேசிய மாநாடு இடம்பெற்றிருக்கின்றது. நாளை 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் இலங்கை தமிழரசு கட்சியின் 75வது விழா இருக்கின்றது. 75வது ஆண்டிலே காலெடுத்து வைக்கின்றது. நாளை 18ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி இறுதியாக கடந்த 2024 ஜனவரி 21ஆம் தேதி இடம்பெற வேண்டியிருந்த
17வது மாநாடு இடம்பெறவில்லை. ஆகவே இந்த பிரச்சனை அந்த மாநாட்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு முரண்பாடான கருத்துக்கள் அந்த தலைவர் தெரிவு போட்டி இடம்பெற்றதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், இந்த 75வது பவள விழாவை கூட ஒரு செய்ய முடியாமல் இருக்கின்றது நாளை. அதில் யார் தலைவர் என்று இப்பொழுது 75வது பவள விழாவிலே தலைவர் இல்லாத கட்சியாக மாறிவிட்டது. இதுதான் இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கின்றது என்ற ஒரு விடயம். அடுத்தது நீங்கள் கூறிய அந்த கருத்துக்கள், கௌரவ சாணக்கியன் அவர்கள் மாவை சேனாதிராஜ அண்ணன் மீது சில வார்த்தை பிரயோகங்கள் செய்ததாக ஊடகங்களில் வந்தது என்ற குறிப்பிட்ட விடயம் உண்மையிலே மத்திய குழுவை பொறுத்த மட்டிலே 2019ஆம் ஆண்டு மத்திய குழுவிலே தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அடுத்த மத்திய குழுவிலே இன்னும் எவரும் புதிதாக சேர்க்கப்படவில்லை. கௌரவ சாணக்கியன் அவர்கள் மத்திய குழுவிலே ஒரு ஒரு பார்வையாளராகத்தான் 2020ஆம் ஆண்டு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் அந்த அதில் அவர் சேர்க்கப்பட்டார். அவர் உத்தியோகபூர்வமாக இன்னும் அந்த மத்திய குழுவிலே முதலாவதாக அவர் இடம்பெறவில்லை. ஆகவே இந்த இன்னொரு மத்திய குழு வரும் வரையும் அந்த பழைய மத்திய குழுவராக ஏற்கனவே தேர்தல் திணைக்கத்திலே அனுப்பப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் 42 பேர். அதைவிட 10 பேர் பார்வையாளராகவும் இன்னும் வேறு விடயங்களாகவும் சேர்க்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கருத்து சுதந்திரம் அல்லது வாக்கெடுப்புக்கான உரிமை என்பது அந்த ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், சரி, ஒரு கருத்தை கூறுகின்ற போது அது விதியின்படி அல்லது சட்ட ரீதியாக அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சம்பிரதாயமாக அதில் கருத்து கூறுகின்ற பண்பு இருந்தாலும் கூட ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு வயது முறிந்த ஒரு உறுப்பினரை, ஒரு தலைவராக இருந்தவரை அவ்வாறு கூறியது என்பது உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி கூறியிருந்தாலும் கூட பல மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அதில் இருந்தவர்கள் பலர் இருந்தவர்கள். ஆனால் அவர்களும் அது கூறியது கருத்து பிழை, அதை தடுப்பதற்கான இந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. சிலர் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் அதுக்கு எதிராக ஒரு சிலர் அதுக்கு எதிராக கருத்து சொன்னார்கள். பலர் மாவை அண்ணனை எப்படியும் அகற்றப்பட வேணும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் அதில் இருந்தே தவிர இந்த அகற்றுவதனால் என்ன பயன் என்பதை எவருமே அதை சிந்திக்கவில்லை. எல்லோரையும் கட்சியில் இருப்பவர்களை அகற்றுவது மாத்திரம்தான் அன்றைய ஒரு முடிவாக இருந்தே தவிர சேர்க்கோணும் என்கின்ற முடிவு அந்த சிலரிடம் அந்த கருத்து அந்த இடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே மாவை சேனாதிராஜ அண்ணனை பொறுத்த மட்டில் 1972ஆம் ஆண்டு இளைஞர் பேரவையிலே இருந்து 7 தடவை அவர் சிறையிலே சென்றிருக்கின்றார். தமிழ் தேசிய அரசியலுக்காக கட்சிக்காக உண்மையிலே பாடுபட்டவர். ஆனால் இப்பொழுது அவர் அந்த நிலையிலே இருந்து இந்த தளம்பர்கள் மூலமாக ஒரு வேண்டத்தகாத கருத்துக்களை அவர் கூறுகின்றார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒரு தலைவர் வாக்களிப்பு நிலையத்திலே சென்று வாக்களித்து விட்டு யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று அது முதலாவது வெளியிலே சொல்ல முடியாது. இரகசிய வாக்கெடுப்பை கட்சி தலைவர் வெளியிலே சொல்வது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதை வெளியிலே கூறுகின்றார். வெளியிலே கூறுகின்ற போது 3 வேட்பாளர்களின் பெயரை அதிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். எனது பெயரை கூட அவர் 3ஆவதாகத்தான் கூறுகின்றார். ஆகவே அது ஒரு பொருத்தப்பாடற்ற விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையில் அவர் பல மாறுபட்ட கருத்துக்கள் கூறியிருக்கின்றார். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதற்காக அந்த கூட்டங்களிலே அவரை அவமானப்படுத்துவது அல்லது அவரை வேண்டத்தகாதவர்களை பார்ப்பது என்பது அது ஒரு பொருத்தப்பாடு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் மாவை சேனாதிராஜாவை அகற்றுவதனால் என்ன அனுகூலம் இருக்கின்றது என்று. ஆனால் அந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு கருத்து பரிமாறப்பட்டதாக ஊடக பரப்பில் பேசப்படுகின்றது. இருவர் துணைத் தலைவர் CVK சிவஞானம், மாவை சேனாதிராஜா இருவரையும் முன்மொழிந்து வழிமொழிகின்ற போது திரு ஸ்ரீதரன் அவர்கள் CVK சிவஞானத்தை நோக்கி இந்த விடயத்தை சுமூகமாக தீர்த்துக் கொள்வோம், நீங்கள் இதிலிருந்து வாபஸ் பெறுங்கள் என்று கூறிய போது அவர் அதிலிருந்து அதற்கு இணங்கி செல்லவில்லை என்கின்ற ஒரு கருத்து ஊடக பரப்பில் பேசப்படுகின்றது. கூட்டத்தில் என்ன நடந்தது என்று தெரியாது. இப்போது அந்த கதிரியை பிடிப்பதில் CVK ஒரு தீவிர முயற்சியில் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக சிவஞானம் ஐயா அவர்களும் மாவை அண்ணன் அவர்களும் ஏறக்கூடிய ஒரே வயதை ஒத்தவர்கள். இருவருக்கும் 82, 83 வயதை ஒத்தவராக இருக்கலாம். ஆனால் இப்ப இதிலே உண்மையிலே CVK அவர்களும் ஒரு அனுபவசாலியாக செயல்பட்டவர். அவர் நினைத்திருந்தால் இதை நான் நினைக்கின்றேன் சுகமாக அதை தீர்த்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் கூறுகின்ற விடயத்துக்கு போன்றோ
இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை இன்னும் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை செய்த உடனே ஒரு மத்திய குழு அல்லது பொதுச்சபை கூட்டப்பட்டு மாநாடு நடத்தப்படுவதற்கான தேவை இருக்கின்றது. அந்த தேவைக்கு இடையில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாவிஜயநாதராஜா அவர்கள் தொடர்ச்சியாக இருப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த இடைவெளியை தான் வந்திருக்க வேண்டும் அல்லது தான் அதை விரும்புவது என்பது உண்மையில் எந்த வகையில் அவர் அதை விரும்புகின்றார் அல்லது அதில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக இருக்கலாம் என்ற எண்ணப்பாடா என்பது கூட இப்போது சுமந்திரன் அணியின் கையாளாக மாறிவிட்டார் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் தானே. அப்படியே இயக்குபவர் சுமந்திரனாகத்தானே இருக்கின்றார். இப்போது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் இருக்கின்றார். துணைத் தலைவரையும் அந்த இடத்துக்கு நகர்த்தி விட்டால் நீதிமன்றத்திலிருந்து கட்சியை விடுவிப்பு செய்வதில் தாமதம் காட்டினாலும் சுமந்திரன் நினைத்தாற்போல் தமிழரசு கட்சி செல்லலாம் தான். அப்படியும் ஒரு எண்ணப்பாடு இருக்கலாம். ஏனென்றால் அந்த இரண்டு எண்ணப்பாடு இருக்கின்றதா இப்போது எண்ணப்பாடு திரு அரியநேந்திரன் அவர்களே, எல்லாம் நாங்கள் எதிர்காலத்தில் கூற முடியாது. உங்களுடைய தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் பார்ப்போம் இருப்போம் என்று கூறித்தான் இன்று கட்சியே இல்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் இல்லை, எதிர்காலத்தில் நான் கூற வரவில்லை. இப்ப நான் கூற வந்த விடயம் என்னவென்றால் அந்த தேர்தல் விடயம், அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு, அதாவது தலைவர் தெரிவுக்கு பிற்பட்ட காலத்தில் ஏற்பட்ட முரண்பாடு இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கின்றது. அதை நீதிமன்றத்திலிருந்து எந்த விதத்தில் அதை கொண்டு வந்து நாங்கள் ஒரு சுகமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற விடயத்துக்காக நேரத்தை செலவு செய்யவில்லை. அடுத்த தலைவரை யாராக இருக்கலாம் என்பதை கூறுவதற்காகத்தான் அதிலே கூறப்பட்டிருக்கின்றது. பிறகு அன்று அந்த ஊடகங்கள் பேச்சுக்கள் முடிஞ்சதுக்கு பிறகு கூட இரண்டு விதமான கருத்துக்கள் அதிலே வந்தது. ஒன்று சுமந்திரன் அவர்களின் கருத்து, இரண்டாவது இப்பொழுது பேச்சாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற சிறுநேசன் ஐயாவின் கருத்து. இரண்டு கருத்துக்களும் ஒரு ஒத்த கருத்தாக வரவில்லை. சில சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார், பொதுச் செயலாளரிடம் தேர்தல் இதில் கட்சியில இருந்து நீக்கப்பட வேண்டியவர்களுக்கு கடிதம் எழுதுமாறு தீர்மானிக்கப்பட்டது என்ற ஒரு விடயத்தை அவர் அதிலே குறிப்பிடுகின்றார். ஆனால் அதுக்கு முதலே அவரே சொல்லுகிறார் சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார், இன்றைய கூட்டம் இடம்பெறவில்லை, தலைவர் தெரிவுக்காக நாங்கள் இன்னொரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து அதை தெரிவு செய்யப்படுகின்றோம் என்று கூறிவிட்டு அந்த கூட்டமே நடக்காத அந்த இதை கூட்டத்திலே தீர்மானம் எடுத்தது போன்ற ஒரு கருத்தை அதிலே கூறுகின்றார். நீங்கள் அதை பார்த்துட்டு நினைக்கிறேன் ஊடகத்தில். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அங்கு செல்லுகின்றவர்கள் அனைவரும், அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கூட்டம் முடிந்து வெளியில் வந்து வியாக்கியானம் கூறுகின்றார்கள். கூட்டத்தில் அதாவது அங்கு கொடுக்கக்கூடிய சிற்றுண்டிகளை உண்ணுகின்றார்கள், உணவருந்துகிறார்கள். இப்போது சுமந்திரன் கூறிய விடயத்தை பதில் பொதுச் செயலாளர் செயற்படுத்தத்தானே போகின்றார். அதற்கு அது தொடர்பில் யார் கேள்வி எழுப்ப முடியும்? இதே போன்றுதானே தெரிவுக்குழு, தேர்தல் தெரிவுக்குழுவை எப்போது நியமித்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு பட்டியல் அறிவிக்கப்பட்டது, அதில் 11 பேர் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். இப்போது சுமந்திரன் கூறிவிட்டார் என்றால் அது கட்சியின் முடிவாகத்தானே மாறுகின்றது. அப்படி என்றால் எதற்கையா ஒரு தமிழரசு கட்சிக்கான மத்திய குழு கூட்டத்துக்கு யாழ்ப்பாணம் இருந்த அம்பாறை வரையும் சென்று ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்து கதைக்கின்றீர்கள்? இல்லை, இதுல அதான் நான் சொன்ன பாருங்க என்னவென்றால், அவர் வழங்கிய செவியை பார்த்தாலே கூட்டம் இடம்பெறவில்லை என்று கூறிவிட்டு பொதுச் செயலாளரை செயல்படுத்துவதற்கு தீர்மானம் எடுத்ததாக என்று கூறினால், அப்ப பொதுச் செயலாளர் ஒரு என்னென்னு சொல்றது, அவர் இன்னொருவர் கருத்துக்கு அவர் செய்கிறாரா அல்லது கூட்டத்தில் இருக்கின்றவர்கள் ஏனே அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கு அதை செய்ய மறுக்கின்றாரா என்று தெரியாது. ஆனால் ஸ்ரீநேசன் அவர்கள் அது அவ்வாறான ஒரு முடிவெடுக்கவில்லை என்ற கருத்தை அதிலே கூறியிருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல, அந்த கூட்டத்திலே இருந்து கலைந்து வந்தவர்கள் பல ஊடகங்களிலே வந்த செய்தி இன்று எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்கின்ற கருத்து தான் அங்கே இருக்கின்றது. முடிவெடுக்காவிட்டால் இன்னும் ஒரு கூட்டம் தெரிவு செய்து அதை முடிவெடுக்க வேண்டும். ஆகவே பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இன்னும் இழுவட நீதிமன்றத்திலே இன்னும் மீண்டு கொண்டு செல்லுகின்றதை தவிர இன்னும் வெளியிலே அது வர முடியாத, கட்சியை ஒரு சுயமாக இயங்க முடியாத ஒரு தலைவர் தெரிவில் தெரிவு செய்யப்படாதவருடைய நோக்கம் அதுவாகத்தானே இருந்தது. அது இப்போது நிறைவேறி கொண்டிருக்கின்றது அல்லவா? அதைத்தான் சொல்லுகின்றேன். நான் இப்ப அடுத்த தரம் நிறைவேறாமல் இருப்பதாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டியது அல்லது கட்சி செய்ய வேண்டியது என்ன விடயம் என்றால், அந்த மத்திய குழு இப்ப இருக்கின்ற அந்த மகாநாட்டை நடத்துவதற்கு இருக்கின்ற தடையை நாங்கள் முதல் எந்த வகையில் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது ஆராய வேண்டிய விடயமா இருக்கின்றது, முக்கியமான விடயமா இருக்கின்றது. ஆனால் அதை ஆராய்வதாக வெறுமை இல்லை. அதை அப்படியே வைத்துக் கொண்டு காலத்தை இழுத்து இன்னும் அதை கொண்டு செல்வதற்கான ஒரு தோற்றப்பாடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது நான் நினைக்கவில்லை தொடர்ச்சியாக எந்த விதத்தில் அதிலே போய் எல்லையில நிற்கும் என்பதை நாங்கள். ஆனால் உங்களுடைய மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 ஆசனங்களை எனது பலத்தினால் பெற்றிருக்கின்றோம், அதாவது தனது பலத்தினால் பெற்றிருக்கின்றோம்.
அதனால் கிழக்கை நாங்கள் இப்போது கையகப்படுத்தி விட்டோம், வடக்கையும் என்னிடம் தாருங்கள் என்கின்றார். அவர் இல்லாவிட்டால் ஏனைய 2 ஆசனங்களும் இல்லை என்கின்றார். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் வரலாற்றில் இது முக்கியமான வெற்றி மட்டக்களப்பில் என்று கூறுகின்றார். நீங்களும் பல தேர்தல்களை சந்தித்தவர், தமிழ் தேசிய பரப்பில் பயணித்தவர். இன்று அதாவது கருணாவுக்கும் வன்னிக்கும் இடையில் பிளவு ஏற்பட்ட போது அந்த காலப்பகுதியில் கதிரவழி பகுதியில் உயிரிழந்த 36க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த மாவீரர் பட்டியலில் இணைக்காத போது முதலாவது சந்திப்பிலேயே தேசிய தலைவரிடம் நீங்கள் முன்வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாவீரர் பட்டியலில் இணைக்கப்பட்டு இப்படி அரியநேந்திரனுக்கென்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆனால் இன்று அரியநேந்திரன் எல்லாம் யார் என்று கேட்கின்ற அளவில் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இளையவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். அரியநேந்திரன் சங்கு, அவர் ஒரு துரோகி என்கின்ற அளவுக்கு இன்று எல்லோரும் வசைபாடுகின்றார்கள், மட்டக்களப்பில் இளையவர்கள் குறிப்பாக. இப்படி இருக்கின்ற போது இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்களும் பல தேர்தல்களை சந்தித்தவர். உண்மையிலே இந்த வீதாசார தேர்தல் முறை வந்தது 1978 ஆண்டு புதிய அரசியல் ஜாபுதான் வீதாசார தேர்தல் வந்தது. அந்த வீதாசார தேர்தல் வந்ததுக்கு பிறகு முதலாவது தேர்தல் இடம்பெற்றது 1989 ஆண்டிலிருந்து இந்த 2024 வரையும் ஏறக்குறைய 9 தேர்தல் வீதாசார தேர்தல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 9 தேர்தல்களிலும் மட்டக்களப்பு மாவட்டம் சோரம் போகவில்லை. தொடர்ச்சியாக 3 ஆசனம், 4 ஆசனம், ஒரு தரம் 2 ஆசனம் 2020 ஆண்டு ஆசனங்களை பெற்று, ஆசனங்கள் என்பது அது யார் போட்டியிட்டாலும் சரி, நான் அரியநேந்திரன் போட்டியிட்டாலும் சரி, அல்லது சிறுநேசன் ஐயா போட்டியிட்டாலும் சரி, அல்லது யோகேஸ்வரன் ஐயா போட்டியிட்டாலும் சரி, அல்லது யார் போட்டியிட்டாலும் அந்த மக்களின் நிலைப்பாடு என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருப்பது என்பது வரலாறு. கௌரவ சாணக்கியன் அவர்கள் கூறுவது போன்று ஏற்கனவே ஒரு ஆசனமும் பெறாமல் மட்டக்களப்பில் இருந்து விட்டு இந்த முறைதான் 3 ஆசனங்கள் வந்தது என்று சொன்னால் அதை சில நேரம் அப்படியா என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே படத்தில் இருக்கின்றது. ஆக இந்த முறைய தேர்தல் என்பது 2024 ஆண்டு தேர்தல் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்வேறுபட்ட கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக எல்லோரும் ஒத்துழைப்போம். அது ஒரு எனது பங்களிப்பு மாத்திரமல்ல, இன்னொரு பங்களிப்பு மாத்திரமல்ல, அதில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 8 பேர் பங்களிப்பு இருக்கின்றது. அதை விட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எனது பங்களிப்பு இருக்கின்றது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய யோகேஸ்வரனையான பங்களிப்பு இருக்கின்றது, முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராக இருக்கக்கூடிய நடராஜாவின் பங்களிப்பு இருக்கின்றது. அதை விட இலங்கை தமிழரசு கட்சி மாநில அணி தலைவி, மாநில அணி செயலாளர், வாலிபர் அணி தலைவர், செயலாளர், அதை விட எல்லா எங்களோட பிரதேச தலைவர்கள், பிரதேச உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமான கூட்டு செயல்பாடாகத்தான் இந்த தேர்தல் அனைத்து தேர்தலிலும் இடம்பெற்றிருக்கு. அதைத்தான் இந்த முறை தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டம் 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஆகவே இது இந்த கௌரவ சாணக்கியன் அவர்கள் கூறுகின்றார் என்பதற்காக, அல்லது அவர்தான் அதை கூறுகின்றார் என்பதற்காக வரலாற்றை அல்லது அதன் கடந்த காலங்களை சரியாக ஆராய்கின்றவர்கள் இந்த கருத்தை பெருசாக எடுக்க மாட்டார்கள். ஆகவே அவர் கூறிய கருத்தை நான் அதை பெருசாக எடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் எங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே 2020 ஆண்டு தான் முதலாவதாக தேர்தலிலே போட்டியிட்டவர். ஆகவே அவர் அவ்வாறு தான் கூறுகின்றார் என்றால் நாங்கள் அவருக்கான அது கூறுகின்றது பிள்ளை அல்லது அவர் என்று கூறவில்லை. நாங்கள் வரலாற்றை அவ்வாறு அவர் கூறுகின்றார் என்றால் வரலாற்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தொடர்ச்சியாக இப்ப யாழ் மாவட்டமும் கூட தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்துக்கான ஒரு வாக்கு வங்கியாகத்தான் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. ஆனால் இந்த முறை மாத்திரம்தான் ஏதோ ஒரு காரணம் அல்ல, இலங்கை தமிழரசு கட்சி மீது கொண்ட அதிருப்தி, தமிழ் தேசிய கட்சிகள் மீது கொண்ட அதிருப்தியை ஒரு கருவியாக அவர்கள் திசை காட்டிக்கு வாக்களித்ததன் காரணமாக அந்த 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்களே தவிர அல்லாட்டி இந்த முறையும் அவர்கள் யாழ் மாவட்டத்தில் நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் 2019 ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட மத்திய குழுவே இப்போது இயங்கிக் கொண்டிருப்பதாகவும், திரு சாணக்கியன் அவர்கள் 2020 ஆண்டு அழைப்பு விருந்தினராக மத்திய குழுவுக்குள் அழைக்கப்பட்டவர். அவர் ஒரு அழைப்பாளராகவே இருக்கின்றார் என்று, அவருக்கு வாக்களிக்கின்ற உரிமை இல்லை, அப்படியான சில உரிமைகள் இல்லை. ஆனால் இம்முறையும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட 3 ரவிகரன், அதே போன்று மட்டக்களப்பிலிருந்து வைத்தியர் சத்தியலிங்கம், அம்பாறையிலிருந்து கோடீஸ்வரன் போன்றவர்களும் இம்முறை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அழைப்பாளர்களாக மத்திய குழுவுக்கு சென்று இருக்கின்றார்கள். 2019 ஆண்டு நடத்தப்பட்ட மத்திய குழு, தெரிவு செய்யப்பட்ட மத்திய குழுவில் 2020 ஆண்டு சென்ற சாணக்கியன் அவர்களுக்கு எந்த மத்திய குழுவுக்கு அங்கீகாரம் இருக்கின்றதா அல்லது அதிகாரம் இருக்கின்றதா ஒரு புதியவரை இணைத்து அவருக்கு வாக்களிப்பதற்கு உரிமையை வழங்குவதற்கு உங்களுடைய கட்சி யாப்பின்படி பொதுச்சபையினால் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் அடுத்த மாநாடு இடம்பெறும் வரை அவர்கள் உறுப்பினராக இருப்பார்கள். அதுதான் இதிலே கூறப்படுகின்றது.
இடையிலே அல்லது அதிலே அவ்வாறானவர்களை சேர்ப்பதாக இருந்தால் ஒருவரை மத்திய குழுவிலே முன்மொழியப்பட்டு அவரை இதில் சேர்ப்பதாக அதிலே கூறப்பட வேண்டும். அதில் தலைவர் அவர்கள் அவரை பிரேரிக்க வேண்டும், இவரை நாங்கள் மத்திய குழுவிலே சேர்க்க வேண்டும் என்று. ஆனால் இதுவரையிலே அவ்வாறு நான் தொடர்ச்சியாக எல்லா மத்திய குழுவிலையும் சென்றிருக்கின்றேன். அவ்வாறாக இதுவரையிலே எவரையும் சேர்க்கவில்லை. குறிப்பாக அதில் பலர் இறந்திருக்கின்றார்கள். எங்கள் செல்வராஜ் அண்ணன் அது போன்றவர்கள் அதுக்கு பதிலாக கூட இன்னும் எவரையும் அந்த இடத்துக்கு போடவில்லை. என்ன காரணம் என்றால், இந்த மத்திய குழு இந்த மாநாடு இடம்பெற வேண்டியது ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு. இந்த வருடம் இடம்பெறும், அடுத்த வருடம் இடம்பெறும் என்ற கால நீடிப்பு வந்ததன் காரணமாக எவரையும் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது. ஆகவே அந்த பட்டியலே அப்படி இருக்கின்றது. இந்த மத்திய குழுவிலே நீங்கள் இப்பொழுது அந்த கூட்டறிக்கையிலே அங்க கூட்டறிக்கை பிரதி விடயத்திலே கூட அதிலே அழைப்பு விருந்தினர் யார், அதில் உறுப்பினர் யார் என்பதை தெளிவாக குலநாயகம் ஐயா அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். ஆகவே அதிலே தெளிவாக இருக்கின்றது யார் அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள், யார் உறுப்பினர் என்பது இருக்கின்றது. ஆகவே இதிலே கௌரவ சாணக்கியன் அவர்கள் இதுவரை அந்த அழைப்பாகத்தான் இருப்பதாகத்தான் நான் அறிவேன். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வாக்கெடுப்புகள் பல இடம்பெற்றன. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் கூட யாரை ஆதரிப்பது என்கின்ற வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவினுடைய 2020க்கு பின்னரான எந்த ஒரு செயற்பாடும் செல்லாது என்கின்ற ஒரு பொருள் அல்லவா, பொருள் கூடல் அல்லவா வந்துவிடும். நீங்கள் பொதுச்சபைக்கு முரணான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கின்றீர்கள், அதுக்கும் ஒரு சரியான உத்தியை கையாளவில்லை என்றால் உங்களுடைய மத்திய குழுவின் செயற்பாடுகள் அனைத்தும் செயலற்றதாக பொருள் கூடும் அல்லவா? அதில் செயலற்றதாக வாரதாக இருந்தால் ஒருவர் அதை ஆட்சேபிக்க வேண்டும். இப்ப ஆட்சேபிக்காமல் விடுவார்களாக இருந்தால் அது செயலாகத்தான் மாறும். இப்ப ஏனென்றால் எவருமே ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டால். ஏனென்றால் கட்சியில இருந்து யாரையும் விலக்க வேண்டிய தேவை எவருக்கும் இல்லை, பொதுவாக எனக்கும் இல்லை, எவருக்கும் இல்லை. யாரையும் அணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்ற போது அதை எவருமே அதை பெரிதாக இருக்க மாட்டார்கள். நல்ல கருத்து ஒருவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது பழமையாக இருந்து வந்தது. ஆனால் இவ்வாறான அந்த முரண்பாடுகளான கருத்துக்கள் ஒருவரை விளக்குகின்ற போது, அவ்வாறான கருக்கின்ற போதுதான் இனி அதை மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை பொழுது மத்திய குழுவில் இருக்கிறவர்களுக்கு சில நேரம் வரலாம். ஆகவே இந்த எதிர்த்து ஒருவரை கலைக்கின்ற போது அதை எடுக்கின்ற போது ஒருவரும் மத்திய குழுவில் நடந்த தவறுக்கு எதிராக ஒரு ஆயுள் கால உறுப்பினர் வழக்குக்கு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது இப்ப நீதிமன்றத்தை பொறுத்தமட்டி இப்பொழுது 3 வழக்கெல்லாம் போயிருக்கின்றது. நான் இப்ப அதை பற்றி கலைக்க முடியாமல் இருக்கின்றேன் என்றால், ஒரு நீதிமன்றத்தில் போன வழக்குகளை நாங்கள் ஊடகங்களிலே கூற முடியாது. புதிதாக வழக்குகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இப்படியான தவறு இடம்பெற்றிருப்பதாக உங்களுடைய தமிழரசு கட்சியின் நீங்கள் முன்னர் அங்கம் வைத்த தமிழரசு கட்சியின் ஒரு ஆயுள்கால உறுப்பினர் ஒரு வழக்கினை தாக்கல் செய்ய முடியும். ஆயுள்கால உறுப்பினர் மாத்திரமல்ல, ஒரு பொதுச்சபை உறுப்பினரும் அதை தாக்கல் செய்யலாம். தவறென்று கூறுகின்ற போது வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு அவர்களுக்கு ஜனநாயக கட்சி ஒன்றுக்கு ஒரு மகனுக்கு உரிமை இருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது வழக்கு தாக்கல் செய்தவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் எல்லோரும் இலங்கை தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான். வெளியிலே இருந்தவரும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. ஆகவே அந்த வழக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. வழக்கு தாக்கல் செய்தவர்களும் எங்கள் மத்திய குழுவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதனை நாங்கள் விமர்சனம் செய்வதை நான் தவிர்த்துக் கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் அங்கத்துவம் வகித்த காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, பொதுக்கட்டமைப்பு என்கின்ற 2 பெரும் தமிழர்களை பொறுத்தவரையில் முக்கியமான தீர்வு விடயங்கள் பேசப்பட்டன. நிதி பங்களிப்புக்காக பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது அந்த காலப்பகுதியில் நீங்கள் தென்னிலங்கையில் இருந்திருக்கின்றீர்கள். இப்போது இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தார்கள். நீங்கள் அவர்களை எப்படி பார்த்தீர்கள்? அவர்களிடம் உங்களுக்கு தெரிந்தது என்ன? இப்போது மாறி இருக்கின்றது. அவங்க 2004ஆம் ஆண்டு நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்கின்ற போது அவர்கள் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்சே அவர்களின் பங்காளியோட ஆட்சி அமைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் 2005ஆம் ஆண்டு இந்த சுனாமி ஏற்பட்டது. சுனாமி ஏற்படுகின்ற போது விடுதலை புலிகளும் ஒரு போர் நிறுத்த காலப்பகுதியாக அந்த காலப்பகுதி இருந்தது. போராட்டம் அற்ற காலப்பகுதியாக இருந்தது. ஆகவே அதன் சம்பந்தமாக நோர்வேயின் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு இடம்பெற்ற அந்த போர் நிறுத்தம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த காலப்பகுதி. நோர்வேயில் இருக்கக்கூடிய அவர்களின் தூண்டுதலால் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் அவரின் முயற்சியால் ஒரு
சுனாமி கட்டமைப்பு என்கின்ற ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டது. அந்த வரைவை பலர் ஏற்றிருந்தார்கள். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றிருந்தார்கள். அந்த வரைவு வருகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் விவசாய கால்நடை அமைச்சராகத்தான் ஜேவிபி மூலமாக அவரும் அதில் இருந்தார். ஆகவே இந்த சுனாமி கட்டமைப்பை பலர் அதை ஏற்றுக்கொண்டு வந்த போது கடுமையாக எதிர்த்தவர்கள் இந்த ஜேவிபி, இந்த இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்கின்றது. அப்போதைய ஜேவிபியா இருக்கக்கூடிய அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் அதை எதிர்த்திருந்தார். அவர் எதிர்த்தது மாத்திரமல்ல, இந்த சுனாமி கட்டமைப்பை பாராளுமன்றத்தில் அவர்கள் கட்சி அதை கிழித்து எறிந்து விட்டு அன்றே அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் தனது அமைச்சு பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். இந்த சுனாமி கட்டமைப்புக்காக அதை அதுக்கு எதிர்த்து, அதாவது வடகிழக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நிவாரண பணியை செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு அது அதனால அரசியலால் தமிழீழத்தை பெற்றுத் தருகின்ற கட்டமைப்பு அல்ல. அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அந்த பதவியை விலகிவிட்டு அவர்களே அதை நீதிமன்றத்திலே சென்று தடை உத்தரவு எடுத்திருந்தார்கள் என்பது ஒரு விடயம். அதன் காரணமாக அந்த சுனாமி கட்டமைப்பு இல்லாமல் போனது. இரண்டாவதாக 2006ஆம் ஆண்டு அதே 39 பேரும் மஹிந்த அரசாங்கத்தின் அங்கம் வைத்த ஒரு கட்சியாக இருந்த போது அவர்களே 2006ஆம் ஆண்டு இணைந்த வடகிழக்கை பிரிப்பதற்கான அந்த சட்டமூலத்தை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த தாக்கல் செய்த போது அதை எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி அதுக்கான மாற்று நடவடிக்கை எடுத்து மட்டக்களப்பில் இருந்து ஒருவரையும், அம்பாறை மாவட்டத்தில் இருந்து ஒருவரையும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து ஒருவரையும் அந்த வழக்கை சாட்சி சொல்வதற்காக கேட்டிருந்தார்கள். அப்பொழுது நான் தான் இங்கே வந்து இவருக்கும் தெரியாமல் 2 பேரை நான் அழைத்திருந்தேன். எங்கள் துரைரட்ன சிங்கம் ஐயா அவர்கள், திருவண்ணாமலை என்ற ஒருவரை அழைத்து நாங்கள் 3 பேரையும் இரகசியமாக கொண்ட அந்த 2006ஆம் ஆண்டு வழக்கு அந்த வாதாடுவதற்கு கேட்பதற்கு அதை கேட்ட போது அதுக்கு கூட அது இடம் கொடுக்கவில்லை அவர்கள். அந்த அந்த நீதிபதி அந்த செல்வன் நினைக்கிறேன், அவர் அதுக்கு அதை இவர்கள் கேட்டதுக்கு அவர்களுக்கு அதுக்கு அப்போ சட்டத்தரணியாக இருந்தது சுமந்திரன் அவர்களும் கனகராஜ் ஐயா அவர்களும் இருந்தார்கள் இதுக்கு ஆதரவாக. ஆனால் அவர்கள் கேட்டதுக்கு அந்த வழக்கை நெறிப்படுத்தினார். அவருக்கு உதவியாக திரு சுமந்திரன் அவர்கள் இருந்தார். சுமந்திரன் அவர்கள் இருந்தார். ஆகவே இந்த அதைக்கு கூட அவர்கள் இடம் கொடுக்கவில்லை சாட்சி சொல்வதற்கு. அவ்வாறான ஒரு நிலைதான் ஜேவிபி அப்பொழுது இருந்த ஒரு மனோநிலையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான ஒரு மாற்று சிந்தனையாக உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் இறுதியாக அந்த 2006ஆம் ஆண்டு இந்த வழக்கு போட்டுவிட்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை தாங்கள் தோற்கடிக்க போகின்றோம், 39 பேரும் தோற்கடிக்க போகின்றோம் என்று அவரே ஒரு எச்சரிக்கை இருந்தார்கள் இந்த இது சம்பந்தமான ஒரு விடயத்துக்காக. அப்பொழுதுதான் 22 நாங்க நம் தேசிய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய 22 பேரையும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று எங்களிடம் அந்த மஹிந்த ராஜபக்ச அமைச்சர்கள் சிலர் கேட்டார்கள். நாங்கள் அதுக்கு மறுத்த போதுதான் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள், மட்டக்களப்பில் 4 பேர் எங்களை கடத்தப்பட்டது வரலாறு. அந்த அதுக்கும் இவர்கள இந்த தூண்டுதல் தான் சம்பந்தமாக இருந்தது. இறுதியாக வாக்கெடுப்புக்கு அவர்கள் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரித்தார்கள். அதுக்கு காரணம் என்று கூறுகின்றீர்களா? ஏவிபி வந்து மஹிந்த ராஜபக்சேவுக்கு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் என்று கூறியதன் காரணமாகத்தான் எங்களை கேட்டிருந்தார்கள். நாங்களே ஒரு மாற்றோம் என்று சொல்லி எச்சரிக்கை மூலம் எங்களை வராமல் செய்வதற்காக நாங்கள் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய 4 பாராளுமன்ற உறுப்பினரின் உறவினர்கள் கடத்தப்பட்டார்கள். கடத்தியது கூட தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தான் கடத்தி வைத்திருந்தவர்கள். எங்கள் அண்ணர் அவர்கள், இவர் பரசவியாவின் மருமன் அவர்கள், தங்கேஸ்வரி அக்காவின் செயலாளர் அன்புமணி அவர்கள், ஜானந்தமூர்த்தியின் அக்காவின் மகன் மருமன் அவர்கள் 4 பேரும் கடத்தப்பட்டுத்தான். பிறகு நாங்கள் அதுக்கு செல்லவில்லை, வாக்கெடுப்புக்கு செல்லவில்லை. ஆனால் என்ன நடந்தது என்றால் திரும்ப அந்த 39 பேரும் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதோட தொடர்ந்து அரசாங்கம் சென்றது. இதுதான் இந்த நடந்த இது. ஆகவே இந்த இவ்வாறாக மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு நச்சிந்தனை அல்லது அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது ஒரு மாறுபட்ட கருத்தாகத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் வரலாறு இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டும் இப்பொழுது அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். நல்ல விடயம். அதை கூடுதலாக அவர் கூறுகின்ற விடயம் ஊழலை மாத்திரம்தான் கூறுகின்றார். ஊழலும் அபிவிருத்தியையும் தான் அவர் மேன்மைப்படுத்துகின்றாரே தவிர
இப்பொழுது அதை செல்லவில்லை. ஆனால் இப்பொழுது நேற்று பாரத பிரதமருடன் கழித்த போது அதிகார பயிரை பற்றி அல்ல, மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சம்மதித்திருப்பதாக அவர் அங்கே கூறியிருக்கின்றார். நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க இருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நடைமுறை அரசியலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் போக்கும் புதிய அரசினுடைய நிலைப்பாடுகளும் என்று பல்வேறுபட்ட முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.